ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் ஒவ்வொருத்தரும் என்ன கிஃப்ட் கொடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் நம்ம ரோகிணி பேசிட்டு இருக்கும்போது ரத்னமாலை தான் வாங்கி கொடுக்குறமே, எதுக்கு புடவை அப்படிங்கிறாரு. எப்பா நீ சரியான 1 நம்பர் அழுப்புங்கிறத இப்போ நிரூபிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுயநலவாதிப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாட்டிக்கு ஒரு புடவை எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டு வாங்குறதுல உனக்கு என்னப்பா குடிமொழிகிற போதா? உன் சொத்து எங்கெங்கேயோ போகுது, அடுத்தவங்க சொத்தை எப்படி எப்படியோ ஆட்டையப்படுத்திங்கிற ஒரு 1000 ரூபாயில என்னப்பா வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதாங்க மூத்த புள்ள முட்டாளுங்கிறத நிரூபிக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம முத்து ஏன் வரலன்னு சொல்லிட்டு பாட்டி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பரவாயில்ல, எனக்காக அவன் எதுவும் கஷ்டப்பட வேணாம், போயிட்டு வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவியும் ஸ்ருதியும் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிங்க. அது மட்டும் இல்லை, யோசிச்சு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்கிறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? காலம் போன காலத்தில் ஃபோனை வச்சு அவங்க என்னங்க பண்ண போகிறாங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அங்கே போட போகிறாங்க, சொல்ல முடியாது, இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உடனே நம்ம முத்து வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீனா. அப்போ மீனாவோட தங்கச்சி கீழே வந்து நின்று அக்கான்னு கூப்பிட்டு விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது நகை கடைக்கு போனீங்களா, கவரிங் நகையை மாற்றிட்டாங்களா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சமாளிக்க முடியாமல் சமாளித்தது இவங்களுக்கு பட்ட பாடு இருக்கு. ஐயோயோ அப்பா, இது தாங்க கஷ்டப்படுற பொண்ணுங்களோட லைஃப். அதாவது புகுந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் பிறந்த வீட்டில் தெரியாமல் மறைக்கிறதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்கே அப்பா, ரொம்ப போராட்டமாக இருக்கும். இதெல்லாம் யார் புரிஞ்சுக்க போகிறா? இன்னொரு பக்கம் நம்ம முத்து வரலையேன்னு சொல்லி கேட்டதை மட்டும் இல்லைங்க, பாட்டி ஏன் உன் கழுத்தில் நகை இல்லாமல் இருக்குன்னு பொசுக்குன்னு கேட்டாங்க. கேட்டோடனே நம்ம விஜயாவுக்கும் மனோஜுக்கும் போன போக்க பார்க்கணுமே. யாருக்கு? நம்ம மீனாவுக்கு உண்மை தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உண்மை தெரியும். இவங்க எடுத்து மட்டும் போட்டாங்க, கண்டிப்பாக கவரிங்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மாட்டினீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் மாட்டி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியட்டும். இவங்க 2 பேரும் அடித்து துரத்தி விடுங்க, அயோக்கிய ராஸ்கல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே.